குருவே துணை. நம்ம வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கார்த்திகை மாதத்து பலன் பார்க்க போகிறோம். கார்த்திகை மாதம்லாம் விருச்சிக ராசிக்கு பார்க்க போகிறோம். விருச்சிக ராசிக்கெல்லாம் இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படின்னா, விருச்சிக ராசிக்கெல்லாம் இன்றைக்கி ராசியிலேயே சூரிய பகவான் உட்காந்துருக்காரு. செவ்வாய் பகவான் ராசி அதிபதி செவ்வாய் ராசியிலேயே ஆட்சி பெற்று உட்காந்துருக்காரு. அதனால் உங்களுக்கு நல்லாயிருக்கும். குரு பகவான் உச்ச குரு 20ஆம் தேதி வரைக்கும் உங்கள் ராசியை குரு பார்க்குறாரு 5ஆம் பார்வை. அதுவும் உங்களுக்கு நல்ல ஒரு வருமானம், காசு பணம் எந்த குறைபாடும் இருக்காது. ஏன்னா 4ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்காரு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. 5ஆம் இடத்துல சனி பகவான் இருக்காரு. அதுதான் பூர்வ புண்ணியம், புத்திஸ்தானம், புத்திரஸ்தானம். இந்த மாதிரி ஸ்தானம் புத்திரர்களுக்கு அந்த சனி பகவான் 5ஆம் இடத்துல இன்றைக்கி வக்ர நிவர்த்தி ஆகிறார். 12ஆம் தேதி கார்த்திகை 12ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகி நேர்கதிக்கு போகிறாரு. அப்போ அந்த டைமில் குழந்தைங்களுக்காக நம்மளுடைய பிள்ளைங்க நாம் எல்லாருக்குமே உடல்நலம் 5ஆம் இடங்கிறது இந்த புத்திஸ்தானமும் புத்திரஸ்தானமும் வர்றதுனால எல்லாம் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். ஆஞ்சநேயர் கும்பிடணும். விருச்சிக ராசிக்காருக்கெல்லாம் நல்லாயிருக்கும். 20ஆம் தேதிக்கு மேலே இந்த குரு பகவான் உங்களுடைய 2ஆம் இடத்த தனஸ்தானத்தை பார்க்குறாரு. அதுவும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். காசு பணமோ சிறு தொழில் பெருத்தொழிலோ எதுக்கும் எந்த குறைபாடும் இருக்காது. விருச்சிக ராசி ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா இருப்பீங்க. வாழ்த்துக்கள். அடுத்தது தனுசு ராசி. தனுசு ராசிக்காரருக்கு 3ஆம் இடத்துல ராகு பகவானும் 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டம சனியும் நடந்துட்டுருக்குது. அது 12ஆம் தேதிக்கு மேலே அந்த சனி பகவான் நேர்கதிக்கு போகிறார். வக்ர நிலையில் 4 மாதமாக இருந்தார். அதனால் அது அப்படியே இருந்தாலும் நேர்கதிக்கு போனாலும் உங்களுக்கு இப்போ தனுசு ராசிக்கெலாம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஏன்னா ராசி 20ஆம் தேதிக்கு மேலே குரு பார்க்குறாரு. உங்களுடைய ராசி குரு பார்க்குறதுனால நல்லாயிருக்கும். எந்த பிரச்சனையெல்லாம் ஒன்றும் இருக்காது. ஏன்னா 12ஆம் இடத்துல சூரிய பகவான் 9 கூடிய சூரியன் 12ல் சூரியன் செவ்வாய் ஆட்சி பெற்று செவ்வாயும் 12ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அவங்களால அந்த நாள் எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா இப்போ 20ஆம் தேதி வரைக்கும் குரு அந்த விருச்சிகத்தில் உள்ள சூரியனையும் சூரிய பகவானையும் செவ்வாயும் பார்க்குறாரு. அதனால் செவ்வாயினாலேயோ சூரியன் 12ல் இருக்கிறதுனாலையோ உங்களுக்கும் தனுசு ராசிக்காரருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அடுத்தது குரு 20ஆம் தேதிக்கு மேலே கார்த்திகை 20ஆம் தேதிக்கு மேலே உங்கள் தனுசு ராசியை பார்க்குறாரு. அதுவும் பிரச்சனை இல்லை, நல்லாயிருக்கும். மென்மேலும் உங்களுக்கு அந்த சனி பகவான் நேர்கதிக்கு போனாலுமே 2ஆம் அதிபதியாக 2, 3ஆம் அதிபதியாக வராரு. வரும்போது அவர் அர்த்தாசிரம சனியாக இருந்தாலும் உங்களுக்கு கெடுதல்கள் அதிகம் செய்ய மாட்டார். தனுசு ராசிக்கெலாம் நல்லாயிருக்கும். இப்போ குரு 20ஆம் தேதி வரைக்கும் அந்த சனி பகவானையும் குரு பார்க்குறாரு. அதனால் ஒன்றும் தனுசு ராசிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. வாழ்த்துக்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தொடர்ந்து என் வீடியோ வரும், பார்ப்பீங்க.